திமுக வந்து ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்காங்க. இப்போவே 2024 அதிமுக அது மாதிரி அவர் ஒருங்கிணைப்பாளர் குழு ஆரம்பித்தாங்க. ஆனால் பொதுச் செயலாளர் விட்டுட்டு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் எனக்கு வந்தபோது எனக்கு செய்தி, எனக்கு கிடைத்த செய்தி, அவர் ஒரு இதுலேயே ஏதோ வாட்ஸ்அப்லேயே எதில் விட்டுருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்களே? அப்படிலாம் கேட்க மாட்டேங்க, எங்களை தான் கேட்பீங்க. ஆமாம், அவர் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு, திமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ன வலைதளங்களில் விட்டுருக்காரு, நிற்க முடியல சொல்லிக்கிறார். அவருக்கு இந்த குழுவுக்கு என்ன வித்தியாசம்? கால் நிற்கிறக்கும் குழுவுக்கு என்ன சம்பந்தம்? நின்றுக்கிட்டால் குழு பரிசீலனை பண்ணுது, அமர்ந்துக்கிட்டதால குழு டிஸ்கஸ் பண்ணுது. அதெல்லாம் நொண்டி சாக்கு. அதில் அவர் என்ன எனக்கு கிடைத்த தகவல், நானும் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன். யார்? திரு அந்த திமுகவுடைய பொதுச் செயலாளர், நானும் திமுகவில் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி, இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி. திரு ஸ்டாலினிடம் இந்த கேள்வி கேளுங்க. அவர் தான் அமைச்சரவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. எங்களுக்கு என்ன தெரியும்? உங்களாட்டு இருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக, நாங்கள் ஊடகத்தின் மூலமாகத்தான் நாங்கள் செய்தி தெரிஞ்சுக்கிறேன், அல்லது பரவலான வருகின்ற செய்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். ஆக யாரை மாற்றுவது என்ற அதிகாரம் முதலமைச்சர் தான் இருக்குது. அது எப்படி வரவேற்க முடியும்? எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க? என்ன திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா? எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள், எத்தனை பேர் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைச்சர் இருக்கின்றார்கள், அவருக்கெல்லாம் ஏன் கொடுக்கல? அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது. மாஞ்சோலை விவகாரத்தில் தமிழக அரசு தேயிலை இதுவாக எடுத்து நடத்த முடியாது. மாஞ்சோலையில் இவங்க வந்து மலைமலையாக வந்து குடிபெயர்றவங்க, அவங்க நிரந்தரமாக இருக்கக்கூடியவங்க கருத்து வச்சுருக்காங்க. ஆனால் அது தேயிலை தமிழக தேயிலை இதை வந்து நிர்வாகமே எடுத்து நடத்தணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இப்படி நடத்த முடியாது அப்படின்னு கருத்து வச்சுருக்காங்க. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து அவர்கள் தொழிலாளர்கள் பணிக்காக அமர்த்தப்பட்டவர்கள். அவர்கள் உரிமையாக கேட்குறாங்க. பல ஆண்டு காலமாக அங்கேயே இருந்து பணியாற்றியவர்கள் தங்களுக்கு மறுவாழ்வு வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதை அரசு தான் உரிய முறையிலே பரிசீலித்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும்.